பைரவி சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். சிவாவை மீட் பண்றதுக்காக சிந்து வந்து பெருமாள் கோவிலுக்கு வந்திருக்காங்க. சொல்லு சிந்துன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. என்ன விஷயத்த பத்தி பேச போறன்றது உங்களுக்கே தெரியல டாக்டர். ஸ்னேகா வந்து ஆதாரத்தை நிரூபிக்கிறேன்னு சொல்லியிருக்கா. ஒருவேளை அவ ஆதாரத்தை வந்து நிரூபிச்சுட்டா நான் தான் போய் சொன்னன்ற விஷயம் தெரிஞ்சா அடுத்த நிமிஷமே நான் உன்னுடைய வாழ்க்கையை விட்டு போயிடுவேன். என் வீட்டுல இருக்க என்னுடைய பைரவி தங்கச்சில இருந்து அம்மா அப்பா அன்னபூரணி அத்தன்னு சொல்லிட்டு எல்லாருமே என்னை வெறுத்து ஒதுக்கி தள்ளிடுவாங்க. அதை பத்தி நான் வருத்தப்படல. உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கும்ல, அதை நினைச்சு நான் சந்தோஷப்படுறேன். இவ்வளவு நாள் நான் வந்து உன் கூட வாழ்ந்த வாழ்க்கையை போதும் டாக்டரே, நான் இனி உன் வாழ்க்கையில இல்ல, நான் போறேன் டாக்டர்ன்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே அங்கிருந்து சிந்து கிளம்பி போறாங்க. இதை நினைச்சு சிவா ஒரு பக்கம் வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க. அடுத்ததா எல்லாருமே வந்து பஞ்சாயத்துக்கு வந்து நின்றுட்டு இருக்காங்க. தேவராஜ் வந்து சொல்லிட்டு இருக்காங்க, என்னம்மா ஸ்னேகா, அந்த சிட்டு வந்து இங்க பஞ்சாயத்துல வந்து வேற எதுவும் சொல்லிட மாட்டா இல்ல, உண்மையை கண்டிப்பா சொல்லுவாளான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. கண்டிப்பா அவள் உண்மையை சொல்லுவா டேடி, நீங்க கவலைப்படாம இருங்கன்னு சொல்லிட்டு ஸ்னேகா வந்து தேவராஜ் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் மக வந்து பேசுறாங்க. ஆமா, இப்ப எல்லாமே நல்லபடியா நடக்குமா, சிந்து பண்ணது தான் தப்புன்னு சொல்லிட்டு எல்லா உண்மையும் வந்து தெரிய வந்துடுமான்னு எல்லாம் சொல்லி கேட்குறாங்க. எல்லா உண்மையும் தெரிய வரும், அதுக்கப்புறம் யாரெல்லாம் சிந்துவை நம்பினாங்களோ அவங்கெல்லாம் முகரை தூக்கி எங்க வச்சுக்கிறாங்க நான் பாக்குறேன்னு நல்லா சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப மக அன்னபூரணி கூப்பிட்டு, அக்கா ஸ்னேகா எல்லா உண்மையும் நிரூபிச்சுட்டா உடனே கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு நீங்க சொன்னீங்கல்ல, அது மாதிரி நடக்குமான்னு சொல்லி கேக்குறாங்க. முதல்ல உண்மையாவ நிரூபிக்கட்டும், அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்றத நான் சொல்றேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. சிவா, எனக்கு ரொம்பவே பயமா இருக்கு, இவ ஏன் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு சிவா கிட்ட அன்னபூரணி ஒரு பக்கம் புலம்பிட்டு இருக்காங்க. இது எல்லாத்துக்குமே சிவா வந்து அமைதியாவே இருக்காங்க. இப்ப சிந்துவும் வந்துடுறாங்க. இப்ப பஞ்சாயத்து தலைவரும் வந்துடுறாங்க. பஞ்சாயத்து தலைவர் வந்ததும் என்ன பிராதுன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. உடனே ஸ்னேகா சொல்றாங்க, நான் வந்து சிவாவை 3 வருஷமா காதலிச்சிட்டு இருக்கோம், ஆனா சிந்து வந்து ஒன் சைடா லவ் பண்ணி பொய் எல்லாம் சொல்லி கல்யாணம் பண்ணிக்கிட்டா நல்லா சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப நான் உண்மையை சாட்சியை கொண்டு வரேன், உண்மை தெரிஞ்ச அடுத்த நிமிஷமே எனக்கும் சிவாவுக்கு இந்த பஞ்சாயத்து தலைமையில கல்யாணம் பண்ணி வைக்கணும், நீங்க சொல்லுங்க, உடனே நான் சாட்சியை கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஸ்னேகா சொல்றாங்க. உடனே பஞ்சாயத்து தலைவருங்க எல்லாருமே சரி, உண்மை நிரூபிச்சுட்டா இப்பவே சிவாவுக்கு உனக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறோன்னு சொல்றாங்க. இதை கேட்டு சிந்துவும் சிவாவும் ஷாக் ஆகுறாங்க. அதோட இந்த எபிசோட முடிச்சிருக்காங்க.